அடுத்த அடுத்த கவிதை வந்து நான் ஒண்ணு தேர்வு பண்ணியிருக்கேன். கடல் தேன். நம்மலாம் பீச்சுக்கு போறோம், விளையாடுறோம், ரசிக்கிறோம், அப்படியே ஜாலியா போட்டோ எடுக்கிறோம், வந்துடுறோம். ஆனா கடலுக்கு போனா என்ன பண்ணணும், எப்படி பார்க்கணும், எந்த பார்வையில பார்க்கணும், எந்த கோணத்துல பார்க்கணும் அப்படின்றத ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. கடற்கரையில் அமர்ந்திருந்தோம், அலைகளை ரசித்தவாறு நானும் நண்பரும். கடற்கரையில் அமர்ந்திருந்தோம், அலைகளை ரசித்தவாறு நானும் நண்பரும். வெண்புறவிகளின் படையெடுப்பாய் அலைகள் கரையை நெருங்கின. வெண்புறவிகளின் படையெடுப்பாய் அலைகள் கரையை நெருங்கின. வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தோம். ஓடி வந்த அலைகளில் இருந்து ஒரு துளி தெரித்து விழுந்தது என் மேல். ஓடி வந்த அலைகளில் இருந்து ஒரு துளி தெளித்து விழுந்தது என் மேல். கடலிலிருந்து வந்து என் உள்ளங்கையில் ஒட்டி கொண்ட அத்துளியை பார்த்தேன். கடலிலிருந்து வந்து என் உள்ளங்கையில் ஒட்டி கொண்ட அத்துளியை பார்த்தேன். மாபெரும் சமுத்திரத்தில் நடனமாடிய நீர், மாபெரும் சமுத்திரத்தில் நடனமாடிய நீர் வெறும் துளியாகிவிட்டதே. மாபெரும் சமுத்திரத்தில் நடனமாடிய நீர் வெறும் துளியாகிவிட்டதே. வருந்தினேன். ஓயாத அலைக்கழிப்புகளில் இருந்து விடுபட்டு விடுதலை உணர்வில் மகிழ்ந்திருக்குமோ அப்படின்னு நினைக்கிறார். ஓயாத அலைக்கழிப்புகளில் இருந்து விடுபட்டு விடுதலை உணர்வில் மகிழ்ந்திருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாரு. சமாதானப்படுத்திட்டார். சமாதானப்படுத்திக் கொண்டேன். அதை பார்த்தபடியே சிந்தித்துக் கொண்டிருந்தேன். என் சிந்தனை பரவும் வேகத்திலேயே அத்துளியும் வடிவம் மாறி உள்ளங்கையில் பரவி எழுதி கொண்டிருந்தது எதையோ. என் சிந்தனை பரவும் வேகத்திலேயே அத்துளியும் வடிவம் மாறி என் உள்ளங்கையில் பரவி எழுதி கொண்டிருந்தது எதையோ. மழை துளியாக இருந்து கடலுக்கு வந்தேன். மழை துளியாக இருந்து கடலுக்கு வந்தேன். கடல் நீராக இருந்து மழையாக மாறுவேன். கடல் நீராக இருந்து மழையாக மாறுவேன். இதில் வருத்தம் கொள்ள ஒன்றுமில்லை என்ற ரகசியம் ஒளிந்திருந்தது அதில். என்ன ஒரு கற்பனை பாருங்க. கவிதை கொடுத்த அந்நீர்த்துளியை சுவைத்தேன். கவிதை கொடுத்த அந்நீர்த்துளியை சுவைத்தேன். உப்பு சுவையோடு கொஞ்சம் இனிக்கவும் செய்தது. உப்பு சுவையோடு கொஞ்சம் இனிக்கவும் செய்தது. ரசனை இருந்தால் கடல் நீரில் கூட தேன் துளி காணலாம். ரசனை இருந்தால் கடல் நீரில் கூட தேன் துளி காணலாம். எழுதி கொண்டிருந்த நான் உடன் வந்த நண்பரை தேடினேன். எழுதி கொண்டிருந்த நான் உடன் வந்த நண்பரை தேடினேன். அவர் கடலில் கால் நனைத்து அலைகளோடு விளையாடி கொண்டிருந்தார். அவர் கடலில் கால் நனைத்து அலைகளோடு விளையாடி கொண்டிருந்தார். கடலின் துளி அவர் மீது விழுந்ததும் அதனை கடலின் அழைப்பாக ஏற்று அலைகளை நோக்கி சென்று விட்டார். கடலின் துளி அவர் மீது விழுந்ததும் அதை கடலின் அழைப்பாக ஏற்று அலைகளை நோக்கி சென்று விட்டார். ஒன்று புரிந்தது, நான் வாழ்வை ஆராய்பவர், அவர் வாழ்வை கொண்டாடுபவர். ஒன்று புரிந்தது, நான் வாழ்வை ஆராய்பவர், அவர் வாழ்வை கொண்டாடுபவர். கடல் நனைத்த ஈரத்தோடு கரைக்கு வந்து கைக்குலுக்கி விட்டு கூறினார். கடல் நனைத்த ஈரத்தோடு கரைக்கு வந்து கைக்குலுக்கி விட்டு கூறினார், கடல் அலைகள் எவ்வளவு இனிமை, கடல் அலைகள் எவ்வளவு இனிமை. அலைகளில் கால் நனைத்தேன், நானும் தேன் துளிகளை அனுபவிக்க. அலைகளில் கால் நனைத்தேன், தேன் துளிகளை அனுபவிக்க. அதாவது எப்படி ஒரு ரசனை. கடற்கரைக்கு போறோம், சும்மா உட்காடுறோம் அப்படின்னு இல்லாத, அங்க நீர்த்துளி நம்ம இயற்கையாவே போய் உட்கார்ந்தோம்னா நமக்கு வந்து அந்த துளி வந்து விழும், மேல வந்து விழுற துளி இருக்குது.
அது கையெல்லாம் பரவும், உண்மையாவே பரவும். அந்த கடல் அலை வரும்போது அதுல வர அந்த வெண்புறவிகள், அழகான வார்த்தை பயன்படுத்துக, வெண்புறவிகள் அப்படின்றது வந்து ரொம்ப அழகா இருக்கு. அந்த பாகத்தை படையெடுப்பாய் அலைகளை, அலைகள் கரையை நெருங்க, அது ஓடி வந்து வரப்ப அந்த வெண்புறவைகள் வார்த்தை வந்து ரொம்ப அழகா இருந்தது. வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன். ரசிக்கும் போது அந்த அந்த அலைக்கு ஒரு சொல் கொடுத்திருக்காரு. அந்த அந்த வெண்மை நிறத்துக்கு ஒரு சொல் கொடுத்திருக்காருங்க. அது அதுதான் அந்த கற்பனையை அங்க உயர்த்துது. சும்மா போய் உட்கார்ந்தோன்னு முதல்ல சொல்ற மாதிரி சொல்லிட்டாரு, ரசித்தவாறு அப்படின்னு சொல்லிட்டு. வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தோம் இதெல்லாம் சொல்லிட்டாரு. ஓடி வந்த அலைகளில் இருந்து ஒரு துளி தெரித்து விழுந்தது என் மேல். அப்படி வரும்ல, தெரிக்கும்ல, அந்த மாதிரி தெரித்து விழுந்தது. உள்ளங்கையில் ஒட்டி கொண்டிருந்த அந்த துளியை ரசித்தேன், பார்த்தேன். பார்க்கறதுன்னா ரசிக்கிறது தாங்க. மாபெரும் சமுத்திரத்தில் நடனமாடிய நீர். நம்ம அப்படி பார்ப்போமா? ஒரு துளி வந்து விழுந்தது, ஆனா அந்த மாபெரும் சமுத்திரத்துல அதுவும் நடனமாடின்னு இருந்ததுல, அலை ஓடி ஓடி வரப்ப அந்த நீர் துளி நடனமாடி இருந்த வெறும் துளி ஆகிவிட்டது. கைக்கு வந்தோடனே வெறும் துளி ஆகிவிட்டது. சின்ன வருத்தம். அதுக்கு அடுத்த வரி நல்ல அழகா, ஓயாத அலைகளுக்கு என்ன அலை, அந்த பரண்டு 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 இவ்வளவு அலை ஆடி ஆடி ஓய்ந்து அங்கிருந்து விடுதலை கிடைச்சிச்சோ அப்படின்றது மகிழ்ந்து இருக்குமோ என்ற சமாதானம். ரெண்டு விதமான பார்வை, இப்படி ஒரு பார்வை, அப்படி ஒரு பார்வை. அதை பார்த்தபடி சிந்தித்துக் கொண்டு இருக்கும் போது அங்க ஒரு இன்னொரு பார்வை, என் சிந்தனை பரவும் வேகத்தில் அத்துளியும் வடிவம் மாறியது. சிந்தனை பரவ நேரத்துல அந்த துளி அப்படியே கொஞ்சம் தண்ணி வந்து கரைஞ்சி ஓடுது இல்ல, அப்படியே அது பரவுதில்ல, அந்த பரவத உள்ளங்கையில் பரவி எழுதி கொண்டிருந்தது. அதையே ஒரு கவிதையா மாத்திட்டாரு. மழை துளியாக இருந்து கடலுக்கு வந்தேன், கடல் நீராக இருந்து மழையாக மாறுவேன் அப்படின்னு அது சொல்றதாவும், இதுல வருத்தம் கொள்ள ஒன்றுமில்லை, வருந்தாதன்ற மாதிரி அவருக்குள்ளே ஒரு சமாதானம். அது மழைத்துளி சொல்ற மாதிரி பேசுற அந்த ரகசியம் ஒளிஞ்சுன்னு இருந்தா அது எழுதுந்துல. கவிதை கொடுத்த அந்நீர் துளியை சுவைத்தேன். அதாவது ஒரு துளியை வந்து கவிதையோடு சுவைக்கும் போது அதுல இருக்கிற உப்பு தான் இருக்குது, ஆனா அந்த எவ்வளவு இனிமை கொடுத்திருக்கு, கொஞ்சம் இனிக்கவும் செய்திருப்போம். ரசனை இருந்தால் கடல் நீர் கூட தேன் துளியை காணலாம். கடல் நீரில் கூட தேன். நம்ம எத்தனை பேர் எவ்வளவு அழகா ரசிக்கிறோம் அப்படின்றத தாண்டி இங்க நாம ஒவ்வொருத்தரும் கடற்கரைக்கு போனா எந்த மாதிரி ரசிக்கணும், ஒவ்வொரு துளியும் ரசிக்கணும், ஒவ்வொரு அலையை, அந்த அலைகளோட ஒவ்வொரு நகர்வையும் ரசிக்கணும், அந்த சுத்தி இருக்கிற சூழலை ரசிக்கணும், அது பறவை வர எல்லா ஒரு அந்த நீர்த்துளியில இருக்கிற வெளிச்சங்களை ரசிக்கணும். என்னெல்லாம் ரசிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ரசிக்க அப்படின்றத நமக்கு சொல்றாரு. எழுதி கொண்டிருந்த இங்க இன்னொரு செய்திதான். எழுதி கொண்டு இருந்தனா உடன் வந்த நண்பரை தேடினேன். அவர் வந்தாரு, காணோம். எங்கன்னா கடல்ல அவர் பாட்டுன்னு அவர் போய் ஒரு பக்கம் கால் நினைச்சிட்டு விளையாடிட்டு இருக்காரு. என்ன விளையாடிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் அங்க போய் ரசிக்கிறாரு. தண்ணியோட ரசிச்சுட்டு இருக்காரு. அவரு நல்லா கால் நினைச்சிட்டு இருக்கும்போது கடலில் துளி அவர் மீது விழுந்ததும் அதை கடலின் அழைப்பாக ஏற்றுக்கொண்டார். அங்கேயும் ஒரு ரசனை. அவர் அழைப்பாக ஏற்றுக்கொண்டு உள்ள போயினே இருக்காரு. நம்ம சும்மா இருப்போமா, அப்படி போய் கால் நினைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் போயிட்டே இருப்போம் இல்ல, அதை நோக்கி சென்று விட்டார். இங்க அந்த தாண்டி ஒன்று புரிந்தது. நான் வாழ்வை ஆராய்பவன். இவர் ஒவ்வொரு துளிய ஆராயிறாரு, அவர் வாழ்க்கையை கொண்டாடுகிறார். இங்கதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டும். கொண்டாடவும் செய்யணும், ஆராயவும் செய்யணும். ரெண்டுமே இருக்கணும். ஒரு மனுஷன்னா ரெண்டுமே இருக்கணும். ரெண்டுத்தையும் கொஞ்சம் ஆழ்ந்து இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றதுதான் இந்த கவிதை சொல்லுது. கால் நனைத்த ஈரத்தோட அவரும் போயிட்டு வர்றாரு, கரைக்கு வந்துட்டு அந்த இனிமையும் அனுபவிக்கிறாரு. இப்படி சொல்லி இந்த கவிதை அழகா முடிச்சிருக்காரு. ரொம்ப அழகான கவிதை. அதாவது ஒரு கவிதை ஒரு இடத்துக்கு போனா அந்த கவிஞன்ன்றது தாண்டி எப்படி ரசனை இருந்தாதான் அந்த கவிதை வரும்ன்றதுக்கு நாம நான் தொடக்கத்திலே சொன்னேன், இந்த கவிதையை படிக்கும் போது நமக்கும் ரசிக்க கத்து கொடுக்கிறாரு, நம்மளையும் பார்க்க கத்து கொடுக்கிறாரு. இதுதான் ஒரு கவிதை. இந்த கவிதைனா சும்மா வந்து நம்ம எழுதிட்டோம், 4 வரி எழுதிட்டோம், ரசிச்சோம், போதும், நல்லா இருக்குதுன்னு சொல்றதை தாண்டி ஒரு இடத்துக்கு போனா ஒரு கவிஞனை தாண்டி கவிஞர் மட்டும்தான் ரசிக்கணுமா? ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஒரு ரசனை இருக்கும். அந்த ரசனையை மேம்படுத்தணும், அந்த ரசனையை உள்வாங்கணும். அப்போ நமக்கு இந்த இடத்துல எவ்வளவு வருது பாருங்க, அந்த ரசிக்கிறதுக்கு எவ்வளவு இருக்கு பாருங்க. உண்மையாக ரசிப்போம். அந்த ரசிக்கிற துளியெல்லாம் எழுதுவோம். எழுதிய இதை இன்னும் மேம்படுத்துவோம். ஒரு அருமையான கவிதை தந்த எனக்கு இந்த வாய்ப்பை தந்த
பிருந்தா சாரதி சார் அவர்களுக்கு நன்றி கூறுகிறேன். மகிழ்ச்சி. வசந்தி மேடமாக. இல்ல சார், நான் சும்மா தான் தெரியாம கை தூக்கிட்டேன் சார். மத்தவங்க பேசுங்க. கை கை தட்டலாம் சார் சாருக்கு. நான் கொஞ்சம் வெளியே போறதுனால கமெண்ட் கொடுத்துறேன் சார். சொல்லுங்க. நான் வெளியில போறதுனால எல்லாரும் மன்னிக்கிறேன், முதல்ல வந்துடுறேன். சொல்லுங்க. அதாவது உங்க 3 பேருக்கும் வாழ்த்துக்கள். அதோட பிருந்தா சாருக்கும் அருமையான கவிதை தந்ததுக்கு முதல்ல வாழ்த்துறேன். முதல் கவிதை குதிரையை பத்தி சொன்னாங்க. அது நம்ம பிரமே மேடம் சொல்லும் மாதிரி வாழ்ந்து கட்ட குடும்பத்தை சொல்ற மாதிரியே இருந்துச்சு. எனக்கு நினைவு வந்தது அமைச்சர் கக்கனை தான் நினைவு வந்தது. அவர் கடைசி நேரத்துல ஒரு பொது மருத்துவமனையில கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தரையில படுத்திருந்ததாகவும் எம்ஜிஆர் கண்டு கொண்டு அவரை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததாலும் தகவல் நான் பார்த்தேன். அது ஒரு மறக்க முடியாத வாழ்ந்து கட்ட குடும்பத்தை அந்த குடுத்தினத்தையும் அந்த இதை சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். குதிரைக்கு கடிவாளமும் இல்லை, சுதந்திரமா சுத்தி தெரிஞ்சிருக்கு. அது அந்த குதிரை கிடைத்த வெற்றி. ஆனா குதிரைக்கு எப்பவுமே நம்ம எப்போ சொல்றது ஓமையா சொல்றது குதிரை அதாவது ஹார்ஸ் பவர். சாருடைய கற்பனை குதிரை இல்லாது, அது வளமிக்க கவிதை குதிரை ரொம்ப ஹார்ஸ், அதாவது குதிரை ஹார்ஸ்லாம் மிஞ்சி நிக்குது. பாராட்டக்கூடிய விஷயம். 2வது குதிரை நீர் அருந்தக்கூடிய நீராத்துல, அதாவது ஏனியா இருக்கும் கேணியா இருக்கட்டும், அந்த இடங்கள்ல நம்ம நீர் அருந்தலாமா? சுத்தமான இடங்கள் தான் குதிரை நீர் அருந்துங்கிற இதை நான் படித்திருக்கிறேன். ஆக மொத்தத்துல குதிரை அருமையான கவிதை. 2வது கவிதை காதலை பத்தி நான் பேசக்கூடிய சூழ்நிலையில் இல்லை, வீட்டில் இருக்கிறேன். அதனால அந்த கவிதை விட்டுட்டு அதை பின்னால் ஒரு நாள் பேசிக்கொள்கிறோம். 3வது கவிதை கடல் கன்னிகள் இருப்பதாக நான் நினைக்கிறேன். இவரோட கவிதை மூலம் கடலிலும் கன்னி இருப்பார்கள் என்பதை இந்த கவிதை மூலம் உணர்ந்து கொண்டேன். ஆனா இவ்வளவு ஸ்லேடையா வச்சு கவிதை எழுதியிருப்பாருன்னு நினைக்கவே இல்லை. மகத்தான கவிதைகள். சாருடைய புக்கில் நிறைய நான் படிச்சிருக்கிறேன். அடுத்தாப்புல நான் இன்னொரு டைம் எடுத்து சாருடைய பறவைய நிலங்கிற அந்த கவிதை தொகுப்பை நான் இன்ஷா அல்லாஹ் நான் வாசிக்கிறேன். ரொம்ப நன்றி சார். மூவருக்கும் பிருந்தா சாருக்கும் நன்றி. மகிழ்ச்சி. நன்றி. நன்றி ரிஃபாய் பாய். ரிஃபாய் பாய் அபுதாபில இருந்து பேசுறார் சார். ரொம்ப நன்றி.